திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், சத்திய ஞானம் அடைந்தவர், பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவம் பற்றி புரிந்து கொண்டவர், கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்பவர், அதாவது சம்மாதிட்டிக்கு வந்தவர், இந்த சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ சத்திய ஞானம் அடைந்தவருக்கு வெளி உலகம் உண்மையாகாது. கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்ற உலகத்திலிருந்து மீண்டவர்தான் இந்த சம்மாதிட்டிக்கு வந்தவர், சத்திய ஞானம் அடைகிறார். அவர் சத்திய ஞானம் அடைந்தவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். அப்போது அவருக்கு வெளி உலகத்திலிருந்து மீண்டாலும் மனதில் அவருக்கு உலகம் இருக்கிறது, எண்ணங்களில் அவருடைய உலகம் இருக்கிறது. அப்போ எண்ணங்களில் அவர் விடுதலை பெறலை, மனதிலிருந்து அவர் விடுதலை பெறலை. அப்போ மனதிலிருந்து விடுதலை பெறும் வழியில் அவருடைய பயணம் நடக்கிறது. அப்போது இந்த பயணம் நடப்பது என்பது அவருடைய பயணம் இது கிடையாது. அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீண்டு விட்டார் சம்மாதிட்டிக்கு வந்தபோது, சத்திய ஞானம் அடைந்தபோது. அப்போது இந்த ஞானம் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது அவர் பயணம் செல்வது கிடையாது, அவர் இந்த சத்தியத்தை கடைபிடிப்பது கிடையாது. சத்தியத்தினூடாக அவர் இந்த வழியில் பயணம் செய்கிறார். அப்போது அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீண்டு விட்டார். துஷ்டியிலிருந்து மீண்டாலும் சமிக்கையில் அவர் இருக்கிறார். அதாவது வெளி உலகத்திலிருந்து மீண்டாலும் விடுதலை பெற்றாலும் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டவர் ஆத்ம சமிக்கையில் இருக்கிறார். அதாவது வெளி உலகத்திலிருந்து மீண்டு விட்டார், மனதில் அவர் இருக்கிறார். அப்போ மனதில் மீளும் வழியில்தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ மனதில் மீளும் வழியில் பயணம் செய்யும் இந்த ஆரிய ஸ்ராவகர், ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர், அப்போது அன்றாட வாழ்க்கையில் இவர் இந்த சத்தியத்தை கையாளுகிறார். இப்போ காலையில் எழுந்ததிலிருந்து இரவைக்கு நித்திரைக்கு செல்லும் வரைக்கும் இவர் என்ன செய்கிறார்னு பார்த்தா, இந்த சத்தியத்தை தான் கையாளுறார். எல்லா நேரங்களிலும், எல்லா நொடியிலும் இந்த சத்தியத்தோடு அவர் இணைந்து இருக்கிறார். அப்போ சத்தியத்தோடு இணைந்து இருக்கும்போது இவர் இல்லற வாழ்க்கையில் வீட்டில் இருக்கும் இந்த குடும்பத்து வாழ்க்கையை வாழும் மனிதர், ஒரு தகப்பனாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், ஒரு மகனாக இருக்கலாம், ஒரு மகனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் அந்தந்த காரியங்களில் ஈடுபடுவார். அப்போ ஈடுபடும் போது அவர் படிக்கிறவராக இருக்கலாம், தொழில் செய்வராக இருக்கலாம், ஆஃபீஸ் போவராக இருக்கலாம், எந்த காரியத்தில் ஈடுபடுறாரோ அவர் அந்த காரியத்தை சிறப்பாகவும் சரியாகவும் செய்வார். அதில் மாற்றம் கிடையாது. அப்போது இந்த காரியங்களில் ஈடுபடும் இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் மனதில் மீளும் வழியில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது உதாரணமாக அப்போ இந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்கு கடைக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் தோணுது. அப்போ கடைக்கு போகணும்னு சொன்னால், அப்போ கடையில் போயிட்டு என்ன வாங்கணும், வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் ஒரு கடைக்கு போகணுன்ற எண்ணம் வந்தது. அப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணுமா இருந்தால் அப்போ ஒரு பில்லுன்னு போடுவார், எழுதுவார். என்ன தேவை, அரிசி, பருப்பு, சீனி, கொச்சிக்காய், தேங்காய், இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் அவர் பில் போட்டு எழுதுவார். எழுதி இப்போ எடுத்துக்கொண்டு இப்போ கடைக்கு போகிறார். அப்போ போகும்போது இவர் இந்த விமர்சனத்தோடு தான் இவருடைய நடைமுறைகள் நடக்குது இந்த நேரமும். அப்போ விமர்சனத்தை இவர் செய்வது கிடையாது. இங்கே விமர்சனம் என்பது இவருக்குள் நடக்கிறது. அதாவது இப்போ அரிசி என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது.
அப்போ சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் அரிசி. அப்போ இதே போல் தான் எல்லா பொருட்களுமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ அது வெளியில் இல்லை என்றால் அது மனதில் வெளியில் இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்தவர் தான். அப்போ மனதில் அவருக்கு அது ஒரு பெருமதியே இருந்தது. அப்போ அந்த பெருமதியைத்தான் அவர் பெருமதியில் மதிப்பு கொடுத்து தான் அவர் இருக்கிறார். அப்போது அந்த ஆத்ம சமிக்கையில் தான் அவர் இருக்கிறார். அப்போ இந்த ஆத்ம சமிக்கையிலிருந்து மீளும் வழியில் தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ கடைக்கு போகும் இவர் கடைக்கு நடந்து போகிறார்னு நடந்து போகும் இவர் கால்களை வலது கால் இடது கால் வைத்து நடந்து போகிறார். அப்போ போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் வந்தது. கடைக்கு போகணும், சாமான் வாங்கணும், என்னென்ன வாங்கணும் அப்படின்றத அவர் லிஸ்ட் ஒன்று போட்டுக்கிட்டார். அப்போ அதை எடுத்துக்கொண்டு கடைக்கு போகணுன்ற எண்ணத்தோடு அவர் போகும்போது நடந்து போகும் அவர் இல்லை. அப்போது இந்த செயல் நடக்குது, நடக்கிறார் என்ற செயல் நடக்கிறது. அப்போ வலது கால் இடது கால் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த பயணத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. இவருடைய நடைமுறையில் அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. இது நடக்குது நடைமுறையில், இந்த சிஸ்டம் நடக்குது. அப்போது அவர் போகணுன்ற எண்ணம் மட்டும்தான் தோன்றியது. அந்த எண்ணத்தின் வழியாக அது நடந்து போகும் வழி, நடந்து போகும் விதம் அங்கே நடக்கிறது. அப்போது இப்போ இதெல்லாத்தையும் பார்க்குறாரு. இதுதான் ஞானத்துக்கு அகப்படுவது என்பது. இதெல்லாமே ஞானத்துக்கு தான் அகப்படும். அப்போ இவை அனைத்தும் எண்ணங்களை பார்க்கிறார். அப்போ நாங்கள் நினைத்தது அப்போ கடைக்கு போகணும்னு சொல்லி, ஆனால் இந்த சிஸ்டம் நடந்து போகுது. இந்த உடம்பு என்பது நடந்து போகுது. அப்போ இந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லையே. அப்போ கடைக்கு போயிட்டு சாமான பொருட்களை வாங்குகிறார். வாங்கும்போது வாங்கி கொண்டு அதுக்கு தேவையான காசையும் கொடுத்துட்டு மீண்டும் கடையிலிருந்து திரும்பி வரும்போதும் இதே விமர்சனம் அவருக்குள்ளே நடக்குது. அப்போது அரிசி, பருப்பு, சீனி, கொச்சிக்காய் இவை எல்லாமே வெளியில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனதில் இருப்பது உண்மையா? இப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள் தானே. அப்போ எண்ணங்கள் என்பது எந்நேரமும் வருது போகுது. எந்த நேரமும் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் இருக்கும் போதும் படுக்கும் போதும் நிற்கும் போதும் எல்லா நேரங்களும் எண்ணங்கள் மனதுக்கு வருது போகுது. அப்போ எண்ணங்கள் எல்லாமே உண்மை அல்ல. எண்ணங்களில் எங்கே இருக்கிறது சத்தியம்? எண்ணங்களில் உண்மை இல்லையே என்ற சத்தியத்தை அவர் மேலும் மேலும் விமர்சனம் செய்து பார்க்கும்போது, அப்போது எண்ணங்களில் இருந்து மீளும் வழி இதுதான். அப்போ இந்த விமர்சனம் அவருக்குள் நடக்கிறது. அப்போது இப்போ நாங்கள் உதாரணமாக பஸ்ஸில் பயணம் ஒன்று போகிறோன்னு சொல்லுவோமே, பஸ்ஸில் தொழிலுக்கு ஆஃபீஸ் போகிறோம். அப்போது ஆஃபீஸ் போகும்போது நாங்கள் வழக்கமாக போகிற பஸ்ஸில் ஏறி பயணம் செய்யும்போது நாங்கள் சீட்டில் அமர்ந்து பயணம் போகும்போது இடையில காண்கிறது நிறைய இருக்குது. நாங்கள் பஸ்ஸில் போகும்போது இடையில காண்றதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அவை எல்லாத்தையும் நாம் காண மாட்டோம். அது எல்லாத்தையுமே நம்ம காண்றது கிடையாது. அதில் ஒரு சிலதை நாங்கள் காண்றோம். அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. நாங்கள் போகும் வழியில் பஸ்ஸு போய்கொண்டு இருக்குது. இடையில் ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு கார் ஒன்று, பைக் ஒன்று, ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அப்போ அதை நாங்கள் கவனிக்கிறோம். இப்போ அதை தாண்டி போகும்போது அங்கிட்டு போகும்போது ஒரு கடை ஒன்று இருக்குது. அதில் நிறைய கூட்டமாக இருக்கிறாங்க. அதை கவனிக்கிறோம். அதை தாண்டி போகும்போது ஒரு அங்கனைக்கு ஒரு சந்தை அப்படின்னு மாதிரி ஒன்று சொல்லுவோமே, சந்தைக்கிட்ட அங்கனைக்கு ஆரவாரங்கள், சத்தம், கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்றத கவனிக்கிறோம். இப்போ அதே போல் அதையும் தாண்டி போகும்போது பஸ் நிறுத்தும் இடம் ஒன்று வருதுனோமே, அங்கனைக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இதை நம்ம பஸ்ஸு போது இப்போ நிறைய தூரம் பஸ்ஸில் நாங்கள் பயணம் செஞ்சிட்டோம். ஆனால் நாங்கள் கண்ட விடயங்கள் ஒரு சில ஆக்சிடெண்ட்டை கண்டோம், அப்புறம் சந்தையை கண்டோம். இந்த மாதிரி நாங்கள் கண்ட இடத்தில் சத்தியத்தை காணும்போது, நாங்கள் ஆக்சிடெண்ட்டை பார்க்கும்போது அது ஆக்சிடெண்ட் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ அது வெளியில் இல்லை. அப்போ மனதில் அதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது. அதை நாங்கள் கண்டபோது அங்கே ஒரு எங்களுக்குள் ஒரு ஒரு என்னது, அதுக்கு ஒரு
இறங்கி கொண்ட விடயம் அங்கே இருக்கிறது, பிடித்து கொண்ட விடயம் அங்கே இருக்கிறது. அப்போ நாங்கள் பஸ்ஸில் பயணம் செய்யும்போது நாங்கள் அந்த மாதிரி விடயத்தை எதையுமே பிடிச்சி கொண்டு போகல. இப்போ ஆரம்பத்தில் ஏறி அமர்ந்ததன் பிறகு கொஞ்சம் தூரம் போகும்போது தான் நாங்கள் ஆக்சிடென்ட் கண்டோம். அப்போ அதுக்கு முதல்ல கண்டது எதையுமே நாங்கள் எங்களுக்குள் ஞாபகமும் இல்லை, அது நாங்கள் பிடிச்சு கொள்ளவும் இல்லை. அப்போ ஆக்சிடென்ட்டை தான் நாங்கள் கண்டோம். அப்போ அதுக்குள் ஒரு பிடிப்பு இருக்கிறது. அப்போ அந்த பிடிப்பை நாங்கள் விமர்சனம் செய்து பார்க்கும்போது அதில் உண்மை கிடையாது என்ற சத்தியத்தை நாங்கள் அங்கே உணர்கிறோம். அப்போ நாங்கள் இங்கே விமர்சனம் செய்வது கிடையாது. இது நடைமுறையில், அதாவது சத்தியத்துக்குள் இது விமர்சனம் செய்யப்படுகிறது. சத்திய ஞானம் அடைந்தவருக்கு விமர்சனம் செய்யப்படுகிறது. அப்போ அந்த இறங்கி கொண்ட விடயத்தில் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம். விமர்சனம் செய்ததன் பின் அங்கனைக்கிருந்து நாங்கள் அதுக்குள்ள பெருமதியும் அதுக்குள்ள மதிப்பும் அழிந்து போகிறது. அப்போது இதுதான் நாங்கள் இந்த வழியில் பயணம் செய்வது என்பது. அப்போ அதை தாண்டி நாங்கள் மீண்டும் பயணத்தை தொடரும் போது இடையில காண்றதுக்கு நிறைய இருக்குது, நிறைய பார்க்குறோம், நிறைய தெரியுது கண்களுக்கு, நிறைய சத்தங்களை கேட்குறோம். ஆனால் அவைகளை நாங்கள் காணலை, அதை நாங்கள் இறங்கி பிடித்து கொள்ள. அப்போ இறங்கி பிடித்து கொள்ளாத போது அந்த இடத்துல நாங்களும் இல்லை. அவைகளை காணவும் இல்லாத போது, அதை கேட்கவும் இல்லாத போது அங்கே நாங்களும் இல்லை. அப்போது இதுதான் என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம். அப்போது அதை தாண்டி நாங்கள் மறுபடியும் அந்த சந்தைக்கிட்ட வந்தபோது, சந்தையை அங்கனைக்கு கூட்டம் அதிகமாக இருந்தது, ஆரவாரங்கள் சத்தம் அதிகமாக இருந்தபோது அங்கே ஒரு சில காட்சிகளை கண்டபோது அதில் நாங்கள் இறங்கி பிடித்து கொண்டோம். அந்த இடத்தில் நாங்கள் விமர்சனம் செய்து பார்க்கும்போது அதுவும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை உணர்ந்தபோது அந்த எண்ணங்கத்திலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைகிறோம். அப்போ மீண்டும் பயணத்தை தொடரும் போது அப்போது இடையில கண்டது அதுக்கு இடையில கண்டது எதையுமே நாங்கள் எங்களுடைய மனதிலும் இல்லை, வெளியிலும் இல்லை. அப்போ வெளியிலும் இல்லை, மனதிலும் இல்லாத போது அப்போது எங்கே இருக்கிறது? நாங்கள் இறங்கி பிடித்து கொண்ட விடயத்தில் தான் நான் இருந்தேன். அப்போது அதிலும் நான் விமர்சனம் செய்து சத்தியத்தை உணரும் போது மனதிலிருந்து மீள்கிறேன். அப்போ மனதிலிருந்து மீண்ட போது அப்போது என்னிலிருந்து நான் விடுதலை அடைகிறேன். அப்போது சம்மா திட்டிக்கு வந்தவர், சத்திய ஞானம் அடைந்தவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். அப்போது மனதுக்கு வரும் எண்ணங்களில் இறங்கி பிடித்து கொண்டு இருந்தபோது அப்போ எண்ணங்களை நாங்கள் உண்மை அல்ல என்ற விமர்சனம் செய்து பார்க்கும்போது இவை அனைத்தும் சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ மனதில் இது இருக்கிறதா? மனதில் இல்லை. இது இல்லாத போது இப்போ வாழை மரம் என்கிற போது அதற்கு ஒரு பெருமதியும் மதிப்பும் இருந்தது. வாழை மரத்தை கண்டதன் பிறகு அவ்விடத்திலேயே அது அழிந்து போகிறது. மீண்டும் தென்னை மரத்தை காண்கிறோம். தென்னை மரத்தை காணும்போது அது அவ்விடத்திலேயே பிறந்து இறக்கிறது. அப்போது அங்கேயே அழிந்து போகிறது. அப்போது அதன் பிறகு நாங்கள் தென்னை மரத்தை கண்டதன் பிறகு நாங்கள் கொய்யா மரத்தை காண்கிறோம். அப்போது அது அங்கே பிறந்து இறக்கிறது. அப்போது இதுதான் பிறப்பு இறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதில் தான் நாங்கள் பிறக்கிறோம் இறக்கிறோம், எண்ணங்களில் தான் நாங்கள் பிறந்து இறக்கிறோம். அப்போ இதுதான் பவ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இதுதான் பவ நிரோத, அதாவது பவ என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். உண்மையாக இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் இருந்தோம். அப்போது துஷ்டியிலிருந்து மீண்டவர் சம்மா துஷ்டிக்கு வருகிறார். அப்போது சம்மா துஷ்டியிலுக்கு வந்தவர் சத்திய ஞானம் அடைந்தவர், கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்பவர் மனதில் மீளும் வழியில் பயணம் செய்கிறார். அப்போது எண்ணங்களில் வாழை மரம், தென்னை மரம், மாமரம், பலாமரம், கட்டில், மெத்தை, மேசை, கதிரை, கதவு, ஜன்னல், அம்மா, அப்பா, சூரியன், சந்திரன், இப்போ இவை எல்லாமே எண்ணங்கள் அடிக்கடி வருது போகுது மனதுக்கு. அப்போது பிறக்கிறது இறக்கிறது, உருவாகுது அழிந்து போகிறது. அப்போது உருவானது இங்கே இருக்கிறதா? இல்லை. பிறந்தது இருக்கிறதா? இல்லை. அப்போ பிறந்தது அவ்விடத்திலே அழிந்து இன்னொன்று பிறக்கிறது. அதுவும் அங்கே அழிந்து போய் இன்னொன்று பிறக்கிறது. அதுவும் அழிந்து போய்
மறுபடியும் இன்னொன்று பிறக்கிறது. அப்போ எண்ணங்கள் எந்நேரமும் வருகிறது போகிறது என்பது பிறக்கிறது இறக்கிறது என்பதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ பிறப்பு இறப்பு என்பது மனதில் தான் நடக்கிறது. அப்போ மனதில் மேலும் வழியில் பயணம் செய்யும் இவர் பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைகிறார். மனதின் மாயையிலிருந்து கற்பனையிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ மனதுக்கு வழக்கம் போல இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது உறுதியானதன் பிறகு மனதிலிருந்து விடுதலை அடைந்த பிறகு அவர் மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும். ஆனால் அதற்குள்ள மதிப்பும் பெருமதியும் அழிந்து போய்விட்டது. அதற்குள்ள பெருமதியும் இல்லை, அதுக்குள்ள மதிப்பும் இல்லை. அப்போது பெருமதியும் இல்லை என்றால் மதிப்பும் இல்லை என்றால் அது வரும் போகும். எண்ணங்கள் வரும் போகும், வழக்கம் போல வரும் போகும். கண்களுக்கு தெரிவதைப் போல கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல தெரியும். கண்ணுக்கு தெரிகிறது தெரியாமல் போகாது. அவரை கண்ணை மூடிக்கொண்டு இருக்க மாட்டார். கண்ணை திறந்து கொண்டு வழக்கம் போல் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார். எல்லா செயல்களிலும் ஈடுபடுவார். அவர் ஆஃபீஸுக்கு போவார், அவர் தொழிலுக்கு போவார், அவர் படிக்கிறதுக்கு போவார். அவர் என்ன செய்யணுமோ அது எல்லாமே அவர் செய்வார். அப்போ காதுக்கு கேட்பது வழக்கம் போல் அவருக்கு கேட்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் மூக்குக்கு உணரும் வாசனை வழக்கம் போல் அவருக்கு உணரக்கூடியதாக இருக்கும். நாக்குக்கு உணரும் சுவை வழக்கம் போல் அவர் சாப்பிட்றது இதனால் வழக்கம் போல் சாப்பிடுவார். அதை ருசி அதே மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் போகாது. இப்போ அதே போல் உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகள் வழக்கம் போலவே எந்நாளும் போலவே அதே போல் இருக்கும். அதில் மாற்றம் கிடையாது. இப்போ இதே போலத்தான் மனதுக்கு எண்ணங்கள் வந்து போகும், வரும் போகும். இப்போ மனதுக்கு வரும் எண்ணங்களில் அவர் உண்மையை கண்டு சத்தியத்தை உணர்ந்தவருக்கு மனதுக்குள்ள வேல்யூ கிடையாது. மனதுக்கு எண்ணங்களுக்குள்ள வேல்யூ கிடையாது. எண்ணங்களுக்கு மதிப்பு அளித்து வந்து கொண்டிருந்தோம். அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது எண்ணங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். மனதிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போது மனதிலிருந்து விடுதலை அடைந்த போது மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. ஆனால் அதற்கு அவர் அந்த எண்ணங்களை பிடித்து கொண்ட அவர் இல்லை. எண்ணங்களுக்குள் இறங்கி கொண்டிருந்த அவர் இல்லை. அப்போ எண்ணங்களுக்கு மதிப்பு இல்லை என்றால், அதற்கு பெருமதி இல்லை என்றால், அதற்கு அவரும் இல்லை. அப்போ மதிப்பு பெருமதி என்பது தான் ஈகோ. அப்போ அந்த ஈகோவில் தான் நான் இருந்தேன். அப்போ அந்த ஆணவம் தான் நான். அப்போ அந்த ஆணவம் இல்லை என்றால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது ஆணவம் அழிந்து போகிறது. ஈகோ அழிந்து போகிறது. அழிந்து போனதன் பிறகு அது கரைந்து போனதன் பிறகு நானும் இல்லை. மனதுக்கு வந்து கொண்டிருந்த எண்ணங்களில் தான் நான் இருந்தேன். எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது நானும் இல்லை. அப்போதுதான் நேத்தம்மம்ம நேஸ்வாமஸ்மிங் நேஸ்வாமி அத்தா, நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று கிடையாது என்று சத்தியம் இதுதான். சத்தியத்தை உணர்ந்த வழக்கம் போல எல்லா செயல்களிலும் ஈடுபடுவார். வழக்கம் போல எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார். எல்லாத்தோடையும் வழக்கம் போல பேசுவார். எல்லாமே செய்வார். ஆனால் அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். எல்லாத்தையும் எதையுமே பிடித்து கொள்ள மாட்டார். அவ்விடத்தில் என்ன நடக்கணுமோ, என்ன செய்யணுமோ, என்ன பேசணுமோ அது எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த இடத்துல அவர் இல்லை. இந்த சிஸ்டம் நடக்கிறது, அவருடைய செயல்பாடுகள் நடக்கிறது. அதெல்லாமே அவர் இந்த சத்தியத்தினூடாகத்தான் நடந்து கொள்வார். சத்தியத்துக்கு வந்தவர், சத்தியத்தை உணர்ந்தவர், சத்தியத்தை பிரத்யக்ஷம் அடைந்தவர் சத்தியத்தோடு தான் இருப்பார். அவரும் சத்தியமும் இரண்டு கிடையாது. அப்போதுதான் சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்தவர் புத்த சுபாவத்தை அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர் தான் புத்தர். அப்போது இந்த சத்தியத்தை யார் ஒருவர் புரிந்து உணர்கிறாரோ அவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அவர் வீட்டிலும் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆராடையில் பன்சலையிலும் இருக்கலாம். இதற்கு துணியை மாற்றிக்கொள்ளணும், காவி உடையை அணிந்து கொள்ளணும் அப்படின்ற கதை இங்கே கிடையாது. இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து கொண்டவர் வீட்டிலும் இருந்திருக்காங்க. புத்த காலத்தில் வீட்டில், மாளிகையில், ஒரு ஏழை குடிசையிலும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவங்க இருந்திருக்காங்க. குஜுத்தரா என்பவர் ஒரு வீட்டு பணிப்பெண்ணாக இருந்தவர். அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்தவர். அதே போல் விசாகா என்பவர் ஒரு பெண். அவர் 7 வயசிலேயே இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து
அவர் 7 வயசுலேருந்து 14 வயசில் திருமணம் முடித்து 20 குழந்தைகளையும் பெற்று எடுக்கிறார். ஆனால் அந்த சத்தியத்தை அவர் சத்தியத்தோடு இருக்கிறார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். அதே போல் கட்டிகார என்பவர் ஒரு கண் தெரியாத கண் தெரியாத தாய் தந்தையருக்கு ஒரு மகன். தாய் தந்தை 2 பேர்த்துக்கும் கண் தெரியாது. அவர்களை வீட்டில் இருந்து கொண்டு அவர் தொழில் செய்து அவர் இந்த சட்டி மண்பானை செய்யும் தொழில்தான் அவர் செய்கிறார். அப்போ அதை செய்து தன்னுடைய தாய் தந்தையரை கவனித்து அவர்களுக்கு தேவையானதுகளை செய்து கொண்டு அவர் வீட்டில் இருந்தார். இப்படியான கதைகள் நிறைய இருக்குது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தார். ஆராணைக்கு போகணும், பன்சலைக்கு போகணும், பிக்ஷு ஆகணும் அப்படின்றது கிடையாதுங்க. சத்தியத்தை புரிந்து உணர்வது என்பது இது மனதுக்குள் நடக்கும் கதை, வெளியில் நடக்கும் கதை என்பது கிடையாது. இன்றைக்கு வெளியில் நடக்கும் கதையானது பன்சலையில் போயிட்டு தலையை மொட்டை அடித்து கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு உலகத்துக்கு படம் காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே சத்தியம் கிடையாது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் ஆணவமும் அகங்காரமும் அவர்கிட்ட கிடையாது. அப்போ அவர் படம் காட்ட மாட்டார். அவரிடம் ஆணவம் இல்லை என்றால், அகங்காரம் இல்லை என்றால் ஈகோ இல்லாமல் போகிறது. அப்போ அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார். அவர் எளிமையாக இருப்பார். அவர் ஆடம்பர வாழ்க்கையிலிருந்து எளிமைக்கு வந்தவர். அவர் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர். அவர் அந்த காலை துடைக்கும் துணியை போல, துணியை இல்லாட்டி நாங்கள் பாப்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை போல் அவருடைய அந்த ஆணவம் அழிந்து போனதன் பிறகு அவர் எளிமைக்கு வருகிறார். அப்போ எளிமையான வாழ்க்கையை வாழும் இவர் அந்த கால் துடைக்கும் பாப்பிஸை போல என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். அவ்வளோ பணிவானவர், அவ்வளோ இனிமையானவர், மென்மையானவராகிறார், இலகுவானவராகிறார். அப்போது இது இருப்பது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு மட்டுமே. அது வரைக்கும் யாருக்கும் ஈகோ இல்லாமல் போகாது, ஆணவம் இல்லாமல் போகாது. அப்போது ஆணவத்தில் ஈகோவில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் உலகம் உண்மை என நம்பி வாழ்வோம். அப்போ உலகத்திலிருந்து மீண்டபோது ஆணவமும் ஈகோவும் அழிந்து போகிறது. அந்த ஆணவம் ஈகோ என்பது தான் ராக தேச மோக என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த ராக தேச மோக என்ற ஆசை, கோபம், மாயை, ஆசையும் இல்லை. அப்போ அவருக்கு கோபமும் இல்லை. ஆசைப்படுவதற்கு வெளியில் ஏதாவது இருக்குதா? வெளியில் இருந்தால்தான் அதற்கு ஆசைப்பட, வெளியில் இருந்தால் தான் அதுக்கு கோபப்பட. அப்போ வெளியிலும் இல்லை, மனதிலும் இல்லைன்னு சொன்னால் அப்போ எதுக்காக ஆசைப்பட, எதுக்கு ஆசைப்பட? அப்படி ஒன்று கிடையாது இங்கே. அப்போது இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அதை நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறோம், அதுக்கு ஆசைப்படுகிறோம், அதுக்கு கோபப்படுறோம். அப்போது ஒன்றுமே இல்லை என்றால், எதுவுமே இல்லை என்றால் அப்போ இல்லாததைத்தான் நாங்கள் இதுவரைக்கும் பிடித்து கொண்டிருந்தோம். அப்போ இல்லை என்ற சத்தியத்தை நாங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லையே. நாங்கள் நினைப்பது அனைத்தும் கற்பனையே. நாங்கள் நினைத்து கொண்டிருப்பது அனைத்தும் மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர், மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர். அப்போது நினைப்பிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ நினைப்பிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு ஆசைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே, கோபப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இங்கே அப்போது அவரை திட்டினாலும், அவரை நல்லது சொன்னாலும் ஒன்று தான் அவருக்கு, அவரை கெட்டது சொன்னாலும் அவருக்கு ஒன்று தான். அப்போ நல்லதிலும் அவர் இல்லை, கெட்டதிலும் அவர் இல்லை. அப்போ நல்லதை சொல்லி அவரை புகழ்ந்தாலும் அவர் அதை கணக்கெடுக்க மாட்டார். கெட்டதை சொல்லி அவரை திட்டி தீர்த்தாலும் அவர் அதை கணக்கெடுக்க மாட்டார். ஏன்னா அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அது எங்கேயும் இல்லை, வெளியிலும் இல்லை, மனதிலும் இல்லை. அந்தந்த நேரத்துக்கு ஒரு எண்ணம் வருது, போகுது, அவ்வளோதான். கதை முடிஞ்சு, வேறு எங்கேயுமே எதுவுமே இல்லை. அப்போ முடிந்ததை அந்த இடத்துலையே முடிஞ்சு. அப்போ அதை பிடிச்சு கொண்டு போகும் இடத்துல அவர் இல்லை. பிடித்து கொண்டு போவர் தான் ஆர்ய ஸ்ராவகர் என்பது இப்போ விட்டுட்டு போனவர். எதையுமே அவர் பிடிச்சு கொள்ளலை. பிடிச்சு கொள்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாத போது அவர் பிடிக்கிறதுக்கு அவரும் இல்லை. அப்போ இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும்
துஷ்டியில் இருந்து கொண்டு இருப்பவர் எல்லாத்தையும் பிடித்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் பிடித்து கொண்டு இருக்கும் அவருக்கு ஆசை கோபம் என்பது எந்நேரமும் இருக்கிறது. அப்போது அவர் ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாய்க்குள்ளத்தான் அவர் இருப்பார். ஆனால் விட்டவருக்கு இது எதுவுமே உண்மை கிடையாது, எங்கேயுமே எதுவுமே இல்லையே, நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டு தான் இருந்தோம் அப்படின்னு இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் வெளியிலும் இல்லை, அப்போ அவருக்கு மனதிலும் இல்லை. அவர் மனதிலும் வெளியிலும் இல்லாத மனதிலும் இல்லாத ஏதும் இல்லாத ஒன்றும் இல்லாததை விட்டவர் இவர். விட்ட ஒருத்தர் அப்போ இங்கே இல்லை. அப்போ விட்ட ஒருத்தர் இல்லாத போது அப்போ அவரும் இல்லை. அப்போ அவரும் இல்லாத போது இங்கே தான் புத்த சுபாவம். இதுதான் புத்த சுபாவம். அப்போ இதுதான் சாந்தங், இதுதான் பிரணீதங், இதுதான் சப்ப சங்கார சமுத்தோ. இந்த சாந்தமான இனிமையான சுவையில் தான் அவர் வீட்டிருப்பார். ஏன்? சப்ப சங்கார சமத்தோ, அனைத்து எண்ணங்களும் சமநிலையை அடைந்து விட்டது. சமநிலையை அடைந்து விட்டதுன்னு சொன்னால் அங்கே எண்ணங்களுக்கு வேல்யூ கிடையாது, மதிப்பு கிடையாது. இப்போ எண்ணங்கள் அனைத்தும் கீழே விழுந்து விட்டது. எண்ணங்கள் அனைத்தும் அந்த குப்பை தொட்டியை போல் அவருக்கு. குப்பையை கிளற கிளற அங்கே நாற்றம் தான் வரும். அப்போ குப்பையை கிளறும் இடத்துல அவர் இல்லை. குப்பை என்பது எண்ணங்கள் என்பது குப்பை தொட்டியை போல். அப்போ அங்கே எண்ணங்களின் சத்தியத்தை கண்டு எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து விட்டார். அப்போது குப்பை குழியில் அவர் இல்லை. குப்பை குழியிலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார். ஆனால் இந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளாத மனிதர் அந்த குப்பை தொட்டியில் தான் இன்றைக்கும் இருக்கிறார். எந்த மதத்தினரை எடுத்துக்கொண்டாலும், ஒரு இஸ்லாமியரை, ஒரு பௌத்தரை, ஒரு இந்துவை, ஒரு கிறிஸ்தவரை யாரை எடுத்து பார்த்தாலும், எந்த மதத்தினரை, எந்த மனிதரை எடுத்து பார்த்தாலும் அவர் இருப்பது குப்பை தொட்டியில் என்னாலும் குப்பையை கிளறி அந்த நாற்றத்தில் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நாற்றத்தில் இருந்து மீண்டவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஷாவகர். அப்போ குப்பை தொட்டியில் இருந்து அவர் மீண்டவர். அப்போ குப்பை தொட்டிக்கு மறுபடியும் அவர் போக மாட்டார். குப்பை தொட்டியில் இருப்பது குப்பையே என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர். அப்போ எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்தவர், மனதிலிருந்து விடுதலை அடைந்தவர் இவர்தான். அப்போ இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு நீங்கள் கேட்குறீங்க சொன்னால் நீங்கள் பெரும் பாக்கியவான்கள். உங்களுக்கு பெரும் பாக்கியம் இருக்கிறது. இந்த புத்த சாசனத்தில் நிர்வாணம் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணம்.